ஹே கைஸ், நான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லக்கி மேஜ்னு ஒரு மானுவா பார்க்க போகிறோம். இதுக்கு மொத்தம் 6 சாப்டர் தான் இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்சாலும் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி போட்டுறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன், சீரியஸாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒன்லைன் என்னென்னா, ஒருத்தனுக்கு எப்படிலாம் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டம் வருமோ அத்தனையும் நம்ம ஹீரோ வந்து அனுபவப்படுவான். அதுக்கடுத்து அவன் ரீஇன்கார்னேட் ஆகலான்னு பார்ப்பான். பட் அப்பயே வந்து அவனுக்கு பெரிய ஒரு ஷாக்கு. அது என்ன நம்ம சாப்டர் 1ல் பார்ப்போம். ஏன்னா ஸ்பாய்லர் பண்ணக்கூடாதுல. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த காத்தம் சிட்டி இருக்கும்ல, பேட்மேன் வாழ்ந்துட்டு இருக்காருல, அந்த மாதிரி ஒரு இடத்த மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த சிட்டி இல்லாமல் அதுக்கு போல ஒரு பெரிய கோட்டையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு இன்கார்னேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மந்திர வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, எப்பெல்லாம் இந்த ஆத்மா திருடப்படுதோ அப்பெல்லாம் ஒரு நல்லவங்க சாவப்படுறாங்க. அந்த டைமில் எனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ரெக்ரெட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மான்ஸ்டராக தான் மாறி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருல. இவர் தான் வந்து இந்த இடத்துல இருக்க டீமன் கிங். இப்போது இது இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் 1 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த கர்மா அப்படின்னா என்னன்னு நமக்கு சொல்கிறாங்க. பேசிக்கலாக கர்மானா என்னென்னா, நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா நல்லது வரும், கெட்டது பண்ணிங்கன்னா கெட்டது வரும். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் ஹெவனுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த சைடு வந்து ஒருத்தர் வந்து அது ஏறி போயிட்டு இருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன்டா இப்படி தப்பாக நடக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம ஹீரோ. நான் எவ்வளோ தான் நல்லது பண்ணான்னு பார்த்தானோ ஏன் அது எல்லாமே எனக்கு அகேன்ஸ்டாக நடக்குது, நான் அப்படி என்ன தான் பண்ணேன் அப்படின்னு இருக்கும் பார்த்தா இந்த உடம்புக்குள்ளே நம்ம ஹீரோ வந்திருக்காரு. ஸோ இவர் எப்படி வந்தாருன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இங்கே போயிட்டுருக்காருல, இவர் தான் வந்து பார்க் சியோ சூன். நம்ம இவரை பார்க்குன்னு கூப்பிடுவோம். இவர் தான் நம்மளோட கதாநாயகன். இவருக்கு வந்து இப்போ 25 வயசு ஆகும் போது. அதாவது இவர் வந்து இவரோட வாழ்க்கை வந்து நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் நல்லதே பண்ணணும் அப்படின்னு வந்து இவர் வாழ்க்கை அதிலேயே வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. அப்போ ஒரு சீனை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஏனியில் ஏறி போய் ஒரு ஃபுட்பாலை எடுக்கிற மாதிரியும், அவர் ஃப்ரெண்ட்ஸு வாடா அதை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்கிற மாதிரியும், நம்ம ஹீரோ அந்த பாலை பிடிச்சதுக்கு அடுத்து இந்த பிடிச்சிட்டேன் கைஸ் இந்தாங்க அப்படின்னு இதை பிடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதை தூக்கி போட்டோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பர்ரா நல்ல வேலை பார்த்துட்டடா பார்க்கு அப்படின்னு சொல்லி அந்த ஏனியை தட்டி விட்டு நம்ம ஹீரோ மேலே அந்த இடத்துல தொங்க விட்டு எல்லோரும் ஓடி போகிறாங்க. இது நம்ம ஹீரோ வந்து நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து ஜம்ப் பண்ணும்போது அவன் காலில் அடிப்படுது. அப்போ அவனை வந்து என் கால் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து பார்க்கும்போது சரி, ஆனால் ஏன் நான் மட்டும் அந்த பால் எடுக்கிறதுக்கு ஏறணும், இதெல்லாம் ஃபேர் நாட் ஃபேர் தெரியுமா, எப்போ பார்த்தா இப்படி தான் பண்ணுறீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மண்டையில் ஒரு பால் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படின்னு கத்துறான். இது ஒன்றும் பேட் லக்கு சம்மந்தப்பட்டது இல்லை, இது ரொம்ப குரூவல் தெரியுமா அப்படின்னு பேக்ரவுண்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எவ்வளோ தான் நான் ட்ரை பண்ணானோ, எவ்வளோக்கு நான் நல்லது பண்ணானோ அது எனக்கு நல்லது நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று இன்சிடென்ட் காமிக்கிறாங்க. பார்த்தா கீழே ஒரு ரிப்பன் கிடக்குது. நம்ம ஹீரோ வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து இதை ட்ராப் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை போய் நம்ம கொடுப்போம், அவங்க கண்டிப்பாக தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு இருக்கானா, அப்போ பின்னாடி இருந்து பார்க்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா இந்த இடத்துல புள்ளி கேங் ஒருத்தவங்க இருக்காங்க. டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, கேர்ள் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போறியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம ஹீரோ இல்லை நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு வந்து ஹீரோ சமாளித்து பேச போகிறான். பட் வந்து அது கூட பேச கொடுக்காம பின்னாடி இருந்து அந்த ரெஸ்ட் ரூம் சைடு இருந்து கேர்ள்ஸ் வராங்க. என்னது அவன் நம்ம மேலே ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவன் என்ன இப்படி க்ரீப்பியாக இருக்கான், இவன் என்ன இவ்வளோ வியர்டாக இருக்கான், இந்த பார்க்கு இப்படி க்ளோஸாக பண்ணுறானே அப்படின்னு எல்லாத்துக்கு மேலேயும் நம்ம ஹீரோட இம்ப்ரெஷன் ரொம்ப அடிமட்டத்தில் போகுது. அதில் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு ஹீரோ பேச வரானா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இதை எடுத்து கொடுக்க தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை மாதிரி பருவத்தில் இங்கே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, நீ அந்த இடத்துல முதல்ல நிற்கவே கூடாது அப்படின்னு அந்த முன்னாடி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாலும் புள்ளிக்காங்க. அவன் வந்து பின்னாடி ஹீரோ சட்டையை பிடிச்சிட்டு அவங்க எல்லாரும் போட்டு ஹீரோவை அடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இப்படி தான் என் வாழ்க்கை வந்துக்கிட்டு இருக்கு, இப்படி எத்தனை வருஷம் ஆனாலும் இது மாற போகிறதில்ல அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தா கொஞ்சம் வளர்ந்துட்டான். அப்போ அந்த சைட் போகும்போது அங்கே வந்து ஒரு பெக்கர் வந்து தம்பி ஏதாச்சும் காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவனோட பாக்கெட்டில் இருந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ எடுக்கும்போது பார்த்தா அவன்கிட்ட வந்து பெருசாலாம் காசு இல்லை, கொஞ்சம் காயின்ஸும் ₹1 நோட்டும் தான் இருக்குது. இதான் வந்து என்னோட இந்த காசை வச்சு தான் நான் இந்த மந்த்தை எப்படியோ சர்வே பண்ணணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த காசை வந்து அப்படியே கொடுக்குறான். இவ்வளோதான்ப்பா என்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் வந்து ரொம்ப கோபமாகறான். என்ன அவ்வளோதானா, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது, சாரி ஆனால் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது மேலேருந்து ஒரு காக்கா வந்து நம்ம ஹீரோ மேலேயே எச்சம்பட்டு போயிடுது. அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த பெக்கர் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இது தேவைதான்டா ஆசோல், நீ வந்து இத்துண்டு கொடுத்தா உனக்கு எல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து அவர் வந்து கேர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை.
ஏன் ஒரு சென்ஸ் இல்லை, ஏன் இந்த யூனிவர்சரே எனக்கு எதிராக நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் நான் மட்டும் எல்லாத்தையும் தாக்கப்படுறேன்னு சொல்லி ஹீரோ அதை தொடச்சிட்டு போயிட்டு இருக்கான். அது போக ஏன் எல்லாமே எனக்கு நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நம்ம ஹீரோ வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து சிக்னல் போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டி வந்து இப்போ யங் மேன் என்னை வந்து அந்த சைடு மட்டும் கூட்டிகிட்டு போய் விடுறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அவ்வளோதானே, கொடுங்க உங்கள் பேக்கை, நான் தூக்கிட்டு போகிறேன், உங்களுக்கு சிரமமாக இருக்கும், என் கையை பிடிச்சிக்கோங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப அன்பாக பேசி அவங்கள வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வச்சிட்டான். இந்தா இங்கே வந்துட்டோம், அது போக இந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும், கண்டிப்பாக நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பொலைட்டாக நல்லவனாக பேசும்போது அந்த சைடு அந்த பாட்டி கோவம் வருது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னை அடிக்கிறான் அப்படின்னு வந்து கத்தும்போது, என்னது அடிக்கிறானா, யார் அடிக்கிறா, என்ன அடிக்கிறாங்க அப்படி எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க நம்ம ஹீரோவை. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, காப்பாத்துங்க. அப்புறம் அந்த லேடி கத்துறாங்களா, என்னது என்னாச்சு, இவன் என்னை தோற அவன் வந்து கத்தும்போது, என்னது அந்த என்னது இவ்வளோ டிஸ்கஷிங்காக இருக்கா, இவன் எப்படி அவங்க ஒரு கிராண்ட்மாவை போய் என்ன இப்படி ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இந்த கூட்டத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து, ஹலோ போலீஸ், இங்கே ஒருத்தன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறம்போது, நான் 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 எதுவும் பண்ணலை, நான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணதான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் யாருமே வந்து நம்பலை. அந்த பாட்டி கையில் கம்பு எடுத்துகிட்டு ஹீரோ துரத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக ஹீரோ ஒரு சைடு வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு, இது என்ன காசா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு பூச்சட்டி நம்ம ஹீரோ மண்டை பொத்துன்னு வந்து விழுகுது. அப்போது ஹீரோ உடம்புலேருந்து பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவன் கொஞ்சம் உயிரில் கொஞ்சம் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏன் எனக்கு இவ்வளோ பெயினாக இருக்குது, ஏன் யாராச்சும் கேட்குதா, யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் இருக்கியா யூ பர்வர்ட் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த குச்சியை வச்சு மண்டையிலே அடிக்க போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுங்க சொல்கிறான். அப்போ அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது, உன்னை விட மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு அடிக்கும் போது அந்த இடத்துல மொத்தமாக ரத்தம் சிதற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன், இப்படி தான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நான் வெறும் ஹெல்ப் பண்ணு தான் நினச்சேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கை அப்படி முடிஞ்சிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னொன்று இடத்துல டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கான். நான் செத்துட்டேனா அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஹெவன் கேட் ஓப்பன் ஆகுது. அது என்னது நீ ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான், அது என்ன இவ்வளோ பிரைட் ஆகுது, இங்கே என்ன நடக்குது அப்படி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஒளி, அது என்ன ஒரு ஏஞ்சல் அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது, ஹலோ பார்க் அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா இதான் ஒரு ஏஞ்சல், நான் தான் ஒரு ஏஞ்சல், நான் தான் ஆர்க் ஏஞ்சல் கேப்ரியல் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து ஷாக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நான் உன்னை இந்த இடத்துலேருந்து உன்னோட டெஸ்டினேஷன் கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு கேப்ரியல் சொல்கிறாங்களா. அது போக உன்னோட சால்வேஷனுக்காக நீ போக போகிற இடம் ஹெல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, என்னது அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எல்லா ஹெல்ப்பு பண்ணியிருப்பால, இன்னமும் ஹெல்லுக்கு போகணுன்னா என்ன காரணம் அப்படின்னு ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அதை சொல்கிறேன், எனக்கு புரியலை, நான் என்னால் முடிஞ்ச அளவு எல்லா நல்லதையும் பண்ணேன் என் வாழ்க்கையில், ஆனால் ஏன் இப்படின்னு ஹீரோ புலம்பிகிட்டு இருக்கும்போது அந்த கேப்ரியல் வந்து, அது உண்மைதான், ஆனால் நம்பர்ஸ் எதுவுமே அதிகமாக போகலையே, ஒருவேளை இது காரணம், சரி செக் பண்ணுவோம்னு சொல்லி அந்த கேப்ரியல் வந்து கையில் வந்து இந்த கர்மா இதுன்னு வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு சைடில் பார்த்தா இந்த தராசு இருக்குல்ல, ஒரு சைடு வந்து நல்லது, ஒரு சைடு கெட்டதுன்னு காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அதை பார்க்குறான், அது என்ன ஸ்கேலு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரெட் கலரில் இருக்கிற இதான் நம்ம ஹீரோ பண்ண கர்மா. அந்த கர்மா வந்து வெயிட் தாங்க முடியாமல் அந்த கீழே தரையில் நொறுங்குது. அந்த தரை வந்து அந்த ஏஞ்சல் தரை, அந்த தரையே வந்து நொறுங்குற அளவு அந்த கர்மா வெயிட்டாக இருக்குது. அப்போ வந்து, ஓ டியர், இது இப்படி நடக்க நான் எதிர்பார்க்கல, இது வந்து சிஸ்டத்தில் ஏதோ வந்து ஃப்ளா இருக்கும் போல், சரி பார்க் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்க் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஹீரோ பார்க்குறான், உன்னோட கர்மா வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது, என்ன என் கர்மா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உன் கர்மா தான், அது வந்து ஆக்சுவலாக எப்பவுமே பார்த்தாலும் இந்த கர்மா வந்து எல்லா க்ரீச்சர்லேயும் இருக்கும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறியோ அதுக்கேற்ற பாசிட்டிவ் வரும், அதனால கர்மா வந்து குட்டாக வரும். அதுபோல் நீ எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி அது பேடாக மாறும். ஸோ உன் வாழ்க்கையில் பார்க்கும்போது அது ஆப்போசிட்டாக இருக்குது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறியோ, நீ எவ்வளோக்கு எவ்வளோ குட் ஆக்ஷன் பண்ணுறியோ அதெல்லாம் வந்து நெகட்டிவ் கர்மாவுக்கு போயிடுச்சு, அதனால் நீ ரொம்ப அன்லக்கி ஆகிட்ட. ஸோ நீ எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் இந்த இடத்துல வந்து உன் கர்மா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது, இது விதிக்கப்பட்டது, நீ வந்து நரகத்துக்கு தான் போகணும்னு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவ்வளோ நல்லது பண்ணி ஒரு அப்பாவியாக இருந்த கேரக்டரை வந்து இப்படி ஹெல்லில் போடுறேன்னு சொன்னால் அவன் என்ன தான் யோசிப்பான். அப்போ அந்த கேப்ரியல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட கர்மா, அதாவது உன்னோட கெட்டது எதில் தீமையாக இருக்குது தெரியுமா, ஹிட்லரோட தீமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ரொம்ப அழுகு, என்னது நான் அப்படின்னா அப்படின்னு ஹீரோனால் பேச முடியல.
கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குன்னு ஹீரோ வந்து அவன் மண்டையை பிடிச்சி அதை தள்ளிக்கிட்டு இருக்கான்னு. எதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கணும், அப்படி என்னதான் பண்ணு அப்படி ஹீரோ அழுதுகிட்டு இருக்கானா. ஆமாம், அது கரெக்ட் தான். நீ வந்து எட்டர்னிட்டியாக வந்து சஃபர் தான் பார்க்க. ஆமாம், கரெக்ட் தான். உனக்காக நரகம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ எட்டர்னலாக ரொம்ப கஷ்டப்பட போகிறா. அப்போ அந்த கேப்ரியல் சொல்லும்போது நம்ம ஹீரோனால தாங்க முடியல, அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் கவலைப்படாத, நான் இதுக்காக உனக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நாங்கள் அபார்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேப்ரியல் சொல்கிறான். அதனால நான் உனக்கு இதுக்காக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகுது. அதில் பார்த்தா எக்கச்சக்கமான உலகம் இருக்குது. இங்கே பார்த்தியா, இதுதான் எக்கச்சக்கமான உலகம் இந்த யூனிவர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து அந்த கேப்ரியல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன் கண்ணு முன்னாடி தெரியுதுல, இதுதான் எர்த்து. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லாம் எங்களால் உன்னை பூமிக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த உலகத்தில் மேஜிக் கிடையாது. ஸோ ஏன்னா அது போக பீப்புளை வந்து இறந்ததுலேருந்து திரும்பி உயிரோடையும் கொடுக்க முடியாது அப்படின்னு கேபிளில் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உன்னை நான் வேறு இடத்துல அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அதனால உன்னை நான் வேறு இடத்துல தான் அனுப்பிச்சி விடணும்னு சொல்லி கேபிள் தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை எங்கே அனுப்பணும்னு. அப்போது இந்த இடம் நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் க்ரியேட் பண்ணுவோம். சரி பார்ப்போம். அது போக உனக்கு நல்லா ஒரு ஷாக் இல்லாமல் ஒரு நார்மல் வாழ்க்கையை பார்ப்போன்னு கேப்ரியல் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கேப்ரியல் வந்து ஒரு கோட்டையை பார்க்குறாங்க. ஓகே, கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல மல்டி டைமென்ஷன் மேஜிக்லாம் இருக்கா? ஓகே, அப்போ வந்து இந்த இடத்துல இந்த விசார்ட் வந்து ஏதோ ஃபர்பிடன் மேஜிக் பண்ண பார்த்துருக்கா, ஆனால் இறந்து போயிட்டான் அப்படின்னு காமிக்கும் போது அதான் இந்த டீமன் லார்டு. சரி, அவனோட சோல் வந்து அவனை விட்டு போயிடுச்சு. அப்போ அந்த பாடி எம்டியாக தான் இருக்குது. அப்போது இவனை நாங்கள் அமுச்சு விட்டுடலாம், இதுதான் உன்னோட இடம் மை சைல்டு அப்படின்னு வந்து அந்த ஏஞ்சல் சொல்லும்போது என்னது அப்படின்னு வந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், நீ கவலைப்படாத, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். அதனால இது உனக்கு ஒரு கிஃப்ட்டு, உன்னோட கர்மாவை மொத்தமாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிஃப்ட் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு சிஸ்டத்தையும் வந்து ப்ரைஸாக கொடுக்குறாங்க அந்த கேப்ரியல். நம்ம ஹீரோ அந்த சிஸ்டத்தை பார்க்கும்போது, நீங்கள் எப்போல்லாம் வந்து அல்டிமேட் கர்மா அப்படின்னு ஒரு சிஸ்டம் வருது, நீங்கள் வந்து ஒரு நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 லக்கி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஹீரோ அதை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது, கவலைப்படாத, நீ எப்போ ஒயிட் மேட்ச்சை பார்க்குறியோ, அதாவது இந்த உலகத்தில் ஒயிட் மேட்ச்னு இருக்காங்களா, அவங்கள மீட் பண்ணனா அவங்க உன்னை வந்து இடத்துக்கு வந்து அமுச்சு விட்ருவாங்க அப்படின்னு நம்ம கேப்ரியல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அது ஒரு ட்விஸ்ட்டே வந்துடுது. நீங்கள் வந்து அந்த ஒயிட் மேட்ச்சை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியா, அப்போது நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறானா. நீ இப்போ எதுவும் பண்ண வேணாம், உனக்கு எதுவும் தெரிய வேணாம். எனக்கும் தெரியல நீ என்ன பண்ண போகிறேன்னு. ஏன்னா அந்த யூனிவர்ஸில் எனக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. என்னால் வந்து உன்னை வந்து அந்த பாடிக்குள்ளே தான் அனுப்ப முடியும். மற்றபடி அங்கே என்ன ஏது நடக்கு எதுவும் எனக்கு தெரியாது. நீ தான் எப்படியாச்சும் வந்து அங்கே இந்த இடத்துலேருந்து வரணும் அப்படின்னு வந்து நம்ம கேப்ரியல் சொல்கிறேன். நம்ம ஹீரோ சுற்றி ஒரு பெரிய மேஜிக் லைன் வருது. அது போக ஒன்று குட் லக் சொல்கிறேன், நான் எப்பவுமே உன் சைடு தான் இருப்பேன் அப்படின்னு கேப்ரியல் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ அந்த டெலிபோர்ட் ஆக்டிவேட் ஆகும்போது, அது போக ஹெவனுக்கு வந்து அது மட்டும் இல்லை, ஹெவனுக்காக நான் உனக்கு டீப்லி அப்பாலஜி பண்ணுறேன், ஏன்னா எங்களால தான் நீ இன்னும் கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படி கத்திரி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட சோல் அப்படியே எக்கச்சக்கமான கேலக்ஸியை சுற்றி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே போகும்போது கடைசியாக பார்த்தா ஹீரோ எந்திரிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோ சுற்றி முற்றி பார்க்கும்போது அது அந்த இறந்து போன பாடியில் வந்துட்டு இருக்கான். வாவ், அமேசிங்காக இருக்குது. அப்போ இதுதான் என்னோட செகண்ட் சான்ஸா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அந்த குவிஸ் வருது. சரி, அப்போ நான் போய் அந்த ஒயிட் மேஜை பார்க்கணுமா? சரி, அப்படி பார்த்தேன்னா என்னால் வந்து என்னோட உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஹீரோ அந்த கொஸ்ட்டை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவன் கண்ணாடியை பார்க்குறான். என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா வில்லத்தனமாக இருக்கா. பரவாயில்ல, அவ்வளோ இதாக இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கான் இவன் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம் சிரிக்கும் போது வில்லத்தனமாக இருக்கா. இவன் ஏன் சிரிக்கும் போது கொஞ்சம் ஒரு டார்க்னஸ் சுற்றி வருது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் நம்ம ஹீரோ அந்த சைட் திரும்பி, சரி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அப்போ அவன் போய் அங்கே நிற்கும் போது அவன் ஷாக் ஆகுறான். என்னதுன்னு. அப்போ அங்கேருந்து மை லார்ட் லாங் லிவ் த பிளாக் மேஜ் அப்படின்னு வந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஷாக்காக என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவுக்கு அடிப்பணிஞ்சு நிற்கிது. ஹீரோ வந்து மைலாட் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு ஹீரோ ஷாக் ஆகுறான். இதெல்லாம் மான்ஸ்டர் தானே அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறானா. அப்போ அங்கேருந்து ஒரு காப்ளின், மைலாட் நீங்கள் இந்த கேப் இப்போ மறந்துட்டீங்க, இதை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு இருக்கான். அப்போது அங்கேருந்து ஒரு வாய்ஸ், ஆர்க்ஸ், காப்ளின், டீமன்ஸ் எல்லாரும் ஒரு வார்ம் வெல்கம் கொடுங்க, நம்ம பவர்ஃபுல் வாரியருக்கு, இந்த ஹிஸ்ட்ரியிலே ஒரு பவர்ஃபுல் வாரியருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் வந்து கத்திக்கிட்டு இருக்கு, மைலாட்னு. அப்போது இந்த சைடு அந்த காப்ளின் இன்னொன்று சொல்லுதுண்ணா,
இவர் தான் அந்த மனிதன், எந்த நல்ல காரியம் பண்ணாத ஒரு மனிதன், எப்பயுமே ஓஸ்ட் ஆல்ட்ராசிட்டி அந்த உலகத்தில் ஏற்படுத்துகிற அந்த மனிதன் தான், அவர் தான் ஈவில் இன்கார்னேட்டேஷன், அவரு தான் த கிரேட் மேஜ் அப்படி அந்த காப்ளின் சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் பிடிக்குது. ஸோ இந்த சாப்டர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம்.